ஆரம்பிக்கலாமா? இப்போ நம்ம பிளான்ஸோட ரீப்ரொடக்ஷன் பார்க்க போகிறோம். சரியா? டீச்சர் நான் உனக்கு எதை வச்சு சொல்லித்தர போகிறேன்னா ஹைபிஸ்கஸ் வச்சு சொல்லித்தரேன். ஹைபிஸ்கஸில் ஃபஸ்ட்டு இருக்கிறது இந்த இருக்குல்ல, இது வந்து பூ காம்பு. பூ காம்பு அதான் டீச்சர் அங்கே ஒட்டியிருக்கிறேன். பூ காம்பு பெடிசல் ஒட்டியிருக்கோமா? அடுத்து இதுலையே கிரீன் கலர்ல இந்த இருக்குல்ல சுற்றி இருக்கிற பார்ட்டு, இது என்னதுமா? செப்பல், புள்ளி இதழ். அதுக்கு மேலே அந்த கலர் இருக்கிற பார்ட் என்னது? அள்ளி இதழ், பெட்டல்ஸ். அள்ளி இதழ், பெட்டல்ஸ், புள்ளி இதழ் வந்து செப்பல். சரியா? அடுத்து இந்த நடுவில் சென்டரில் இருக்கிற பார்ட் இருக்கு இல்லையா, அதுலேயே மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் இருக்கும், ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட்டும் அதில் என்ன செய்யும் இருக்கும். ரெண்டும் ஒரே ஃப்ளவரில் இருந்துச்சுன்னா அது பைசெக்சுவல் ஃப்ளவர். ஏதாவது அது வந்து ரோஸு ஹைபிஸ்கெல்லாம் பைசெக்சுவல் ஃப்ளவர். ரெண்டு பார்ட்டில் ஏதாவது ஒன்று மட்டும் ஆண் இனப்பெருக்க உறுப்பு மட்டும் இருந்துச்சு, இல்லை பெண் இனப்பெருக்க உறுப்பு மட்டும் இருந்துச்சுன்னா அது யூனிசெக்சுவல் ஃப்ளவர். அதுக்கு நமக்கு எக்ஸாம்பிள் எது சொல்லலாம்னா பப்பாயா, கான், இதெல்லாம் யூனிசெக்சுவல் ஃப்ளவர். சரியா? இப்போ அந்த ஆண் இனப்பெருக்க உறுப்பு சொல்கிறோம்ல, அந்த பகுதியை நம்ம என்ன சொல்வோம்னா ஆந்த்ரோசியம். அந்த ஆந்த்ரோசியத்தில் டீச்சர் எடுத்துருக்கோம் பாரு, இந்த பார்ட் இருக்கு இல்லையா, இது இந்த எல்லோ கலரில் இருக்கிறது வந்து நமக்கு என்னது? மகரந்த பை, ஆந்தர். அந்த ஆந்தருக்கு உள்ளே இருக்கிறது ஸ்டேமன். அதை தாங்கி இருக்கிற அந்த கம்பி வந்து என்ன சொல்லுவோம்னா ஃபிலமெண்ட். இது வந்து ஆந்த்ரோசியம், ஆண் இனப்பெருக்க பகுதி. சரியா? பெண் இனப்பெருக்க பகுதியை என்ன சொல்லுவோம்னா கைனோசியம். கைனோசியம் இந்த ஆண் இனப்பெருக்க அந்த பகுதிக்கு உள்ள, இதை பிரித்தோம்னா இதுக்குள்ளே இருக்கும், இதுக்கு உள்ளே இருக்கும். இதை பிரித்து பார்த்தோம்னா நமக்கு என்ன இருக்கும்னா 3 பார்ட் இருக்கும் பெண் இனப்பெருக்க உறுப்பில். இந்த டீச்சர் ஒட்டியிருக்கோம் பாரு, மேலே இருக்கிறது சூல் முடி, ஸ்டிக்மா. அதில் அந்த கம்பி மாதிரி வர்றது ஸ்டைல். வெரி குட். சூல் தண்டு. கீழே இந்த பை மாதிரி இருக்கிறது ஓவல். அப்போ நம்மளுடைய ஃப்ளவர்ஸ் ரீப்ரொடக்ஷன் பார்ட்டில் 4 பார்ட்டு. 1 செப்பல், அடுத்து பெட்டல், அடுத்து ஆண் இனப்பெருக்க பகுதி ஆந்த்ரோசியம், பெண் இனப்பெருக்க பகுதி என்ன சொல்லுவோம்? கைனோசியம். ஆந்த்ரோசியத்தில் என்ன இருக்கும்? ஃபிலமெண்ட் வந்து ஆந்தரை தாங்கி இருக்கும். ஆந்தருக்கு உள்ள இருக்கிறது ஸ்டேமன். ஆந்தருக்கு உள்ள இருக்கிறது ஸ்டேமன். அடுத்து பெண் இனப்பெருக்க பகுதி கைனோசியம். அதில் 3 பார்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட்டு ஸ்டைலு. ஸ்டைலுக்கு